நான் சொல்கிறது ஏதோ 100 ரூபா 200 ரூபா விஷயம் இல்லை. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சியில். இதுதான் அப்போது அமைச்சராக இருந்த வேலுமணி அவங்களுக்கு நெருக்கமானவங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் எப்படிலாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அது குற்றப்பத்திரிகை 98 கோடி ரூபாய் ஊழல் குற்றப்பத்திரிகை இன்றைக்கி தயாராக இருக்குது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அப்புறம் அப்போ இருந்த சீஃப் இன்ஜினியர் நந்தகுமார். சார், இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடுகள் மீன் நடக்காமல் தடுத்து என்ன மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும்? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த முனிசிபாலிட்டியில் அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டு மாதிரி சொல்லுங்கள் சார், மக்களுக்கு புரியுற மாதிரி. முனிசிபாலிட்டி இன்றைக்கி நிலைமையில் 2000 கோடி ஊழல் வந்து ஆயிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் இருக்குன்னு நீங்கள் ஒரு ஓவராலாக ஸோ இவங்க சரியாக ஆட்சி நடத்தினாங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சேமிக்க முடியும். அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு அவங்க பயன்படுத்த முடியும். மக்கள் மேலே மேலும் வலுவை ஏற்றாமல் இன்னைக்கு விலைவாசிங்கிறது மக்களுக்கு எப்படி மிகப்பெரிய அளவில் ஏறுது. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, இன்று நாம் இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் மதிப்பிற்குரிய அறப்போர் இயக்கத்தின் நிறுவனர் திரு அறப்போர் ஜெயராமன் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எக்ஸ்போஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். சார், இன்றைய தினம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடு அதோட பின்னணியை பற்றி தான் சார், பின்னணி அண்ட் உண்மைகளை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார். சார், சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடு, அதாவது கார்ப்பரேட் கரப்ஷன் என்று சொல்லப்படும் இந்த விவகாரம் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் பேசு பொருளாக வந்து இருக்குது சார். ஸோ எளிமையாக சொன்னால் இந்த ஸ்கேம் எதை பற்றியது சார்? இந்த சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கேம் பொதுவாக கேட்குறேன் சார். சென்னை மாநகராட்சியுடைய ஊழல்கள் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் அன்றாடம் ஃபேஸ் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு ரோட்டில் காலை வச்சிட்டிங்கன்னா ரோட்டில் ஒரு பள்ளம் இருக்குது, நடக்கிறதுக்கு நடைபாதை சரியாக இல்லை, அங்கங்கே குப்பை இருக்குது. இப்போ இது எல்லாமே மாநகராட்சி கட்டுப்பாட்டில் வரக்கூடியது. அப்போது மழை பெஞ்சால் மழைநீர் வடிகால், அந்த மழைநீர் வடிகாலில் அப்படியே சில்ட்டு ஃபார்ம் ஆகி அதை ஒழுங்காக கூட எடுக்காமல் இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சி கட்டுப்பாட்டில் வரும். இதில் நேரடியாக சிட்டிசன்ஸ் பார்க்குறதுனால, பாதிக்கப்படுறதுனால இதில் நடக்கக்கூடிய ஊழல்களும் அவங்க வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாநகராட்சியில் ஃபார்ம் பண்ணப்பட்ட சிண்டிகேட்டு, அதனால் ஏற்பட்ட இழப்புகள் இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய போராட்டமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாலை உயரம் மக்களுக்கு துயரம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் சாலையை வந்து ரோடு மேலே ரோடு போட்டுக்கிட்டே போனாங்கன்னா வீடு கீழே போயிடும், மழை வந்தால் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த சாலை உயரத்தை ஏற்றாமல் இருக்கணும்னா அதில் என்னடா ஏன் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் மாநகராட்சியில் போய் ஆர்டிஐலாம் போட்டு எல்லாம் எடுத்து பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அந்த இன்ஜினியர்கிட்ட கேட்குறோம், சார் இல்லைப்பா, நாங்கள் வந்து ரோடு போடணும்னா சாலை எடுத்துகிட்டு தான் போடணும், அதுக்கு எடுக்கிறதுக்கும் காசு கொடுப்போம், போடுறதுக்கும் காசு கொடுப்போம், ஆனால் எடுக்க மாட்டுறாங்களே, அப்படியே மேலே போட்டுடுறாங்களே அப்படின்னு கேட்டால், இல்லை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த எடுக்கலத்துக்கு ஒரு காசு இருக்கும்ல, அந்த காசை நாங்கள் கொடுக்க மாட்டோம், கட் பண்ணிடுவோம் அப்படின்னு. கட் பண்ணிட்டாலும் அது உயரம் ஏறிட்டே தானே போகுது, மக்களுக்கு பாதிப்பு தானே அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அந்த எஸ்டிமேட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்ன ஷாக்குன்னா, இப்போது ஒரு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாலையை எடுக்கிறதுக்கு 100 ரூபா, போடுறதுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு 100 ரூபா, போடுறதுக்கு 100 ரூபா ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு மாநகராட்சி சொல்லுது. இதான் விலைன்னு ஒரு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து சொல்கிறாரு, எடுக்கிறதுக்கு 10 ரூபா, போடுறதுக்கு 190 ரூபான்னு சொல்கிறாரு. 10 + 190 200 ரூபா. கார்பரேஷன் என்ன சொல்லுது, 100 + 100 200 ரூபா. 200 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டதுக்கு 200 ரூபாய்க்கே கான்ட்ராக்டர் கேட்குறாரா? கரெக்டாக தானே கேட்குற, சந்தமதி போட்டு கூட கேட்கலாம், கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் தோண்டலை, மேலே போட்டார். தோண்டாததுக்கு அந்த இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காரு, 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். எவ்வளோ கொடுக்க மாட்டார்?
அந்த கான்ட்ராக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காரு தோன்றதுக்கு 10 ரூபா. ஸோ 10 ரூபாய் கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துட்டாரு? 190 ரூபா. 190 ரூபா. 100 ரூபா ரேட்டுக்கு 190 ரூபா போட்டிருக்காரு. 190 ரூபா கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? அப்போது 100 ரூபா வேலைக்கு அவர் 190 ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு. 90% லாபம். நம்ம பேப்பரில் பார்க்கும்போது 200க்கு 200 மாதிரி தெரியும். ஆனால் 100 ரூபா வேலைக்கு 190 ரூபா வாங்கிட்டு போயிட்டார் தார் ரோடு போடுறதுக்கு. ஆனால் தோண்ட வேண்டியதுக்கு 100 ரூபா வேலைக்கு வெறும் 10 ரூபா கொட்டேஷன் போட்டு அது வந்தால் வருது வராட்டா போகுதுன்னு விட்டுருச்சு. அதையும் விடலை இவங்க. இந்த ஒப்பந்ததாரர் சிறப்பாக வேலை செய்து 200 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையை 190 ரூபாயிலே செய்து முடித்து விட்டார். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ரோடுகளுக்கு பேட்ச் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அந்த 10 ரூபாயும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது பேட்ச் ஒர்க் போட்ட மாதிரி வந்து அந்த 10 ரூபாயும் கொடுத்தாச்சு. நான் சொல்கிறது ஏதோ 100 ரூபா 200 ரூபா விஷயம் இல்லை. இந்த மாதிரி 100கணக்கான கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சியில். இதுதான் அப்போது அமைச்சராக இருந்த வேலுமணி அவங்களுக்கு நெருக்கமானவங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் எப்படிலாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அது குற்றப்பத்திரிகை 98 கோடி ரூபாய் ஊழல் குற்றப்பத்திரிகை இன்றைக்கி தயாராக இருக்குது. யார் மேலே சார்? முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அப்புறம் அப்போ இருந்த சீஃப் இன்ஜினியர் நந்தகுமார், புகழேந்தி மற்றும் பல்வேறு நபர்கள். இதே மாதிரி கோவை மாநகராட்சியில் குப்பை டெண்டர்கள் இதெல்லாம் நடந்தது. அப்பொழுது அங்கே இருந்த விஜய் கார்த்திகேயன் ஐஏஎஸ், இங்கே இருந்த கந்தசாமி ஐஏஎஸ், இவங்க எல்லாருமே குற்றப்பத்திரிகை தயாராக இருக்குது. இப்போ இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அப்ரூவலுக்கு. அவங்க ஒரு 6 மாதமாக கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அந்த ஏடிஎம்கே பிஜேபி ரிலேஷனால் அவங்க டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுமே டிஎம்கே கவர்மெண்ட்டுமே பயமாக காப்பாற்றினாங்க. இப்போ கண்டெம்ட் மேலே கண்டெம்ட் போய் தான் நாங்கள் வந்து இந்த ஃபைலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடுத்தது மூவ் ஆச்சு ஐஏஎஸ்எஃப். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஊழல் நடந்தது அது சாதாரணமாக இல்லை. நாங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா எப்படி இந்த ஒப்பந்ததாரர் கூட சிண்டிகேட் கேட்டிங்களே, அந்த சிண்டிகேட் வந்து பயங்கரமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சிண்டிகேட் வந்து எப்படின்னா ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து எப்படி ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். 3 ஒப்பந்ததாரர் போட்டி போடுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? கேசிபி வரதன் கான்ஸ்டானிக்ஸ்னு எல்லாம் பார்க்கும் போது இருப்பாங்க. கேசிபி வரதன் கான்ஸ்டானிக்ஸ் என்னடா கேசிபி வரதன் கான்ஸ்டானிக்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் சைடில் இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தா கேசிபியில் ஒருத்தர் இருக்கிறாரு சந்திரபிரகாஷ்னு, அவங்க அம்மா சுந்தரியோட ஃபார்ம் தான் வரதன், இவங்களோட அத்தை பசங்க மாமா பசங்க தான் விஷ்ணுவர்தன் கார்த்திக், அவங்க வச்சிருக்கிறது தான் கான்ஸ்டானிக்ஸ் இந்தியா. அந்த கார்த்திக்ன்றவர் கேசிபிலேயே மேனேஜராக வேலை பார்க்குறாரு. எல்லாம் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்தே போடுறாங்க. அடுத்தடுத்து டெண்டர் அப்லோட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளேயே போட்டி போடுற மாதிரி காமிச்சு சந்தை மதிப்போட கூட எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் அர்பன் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இந்த மாதிரி பல டெண்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படி மாநகராட்சியில் ஊழல்கள் நடந்தது அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுதான் இன்றைக்கி குற்றப்பத்திரிகை வரைக்கும் வந்திருக்கு. இது இப்போ நம்ம சமீபத்தில் அடுத்து திமுக அரசுக்கு வரும்போது என்னாச்சு, இப்போ நேரு அவர்கள் ஒவ்வொரு டெண்டருக்கும் பார்ட்டி ஃபண்டு 7% 10% எப்படி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமலாக்கத்துறையும் ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கவி பிரசாத் அவங்கெல்லாம் அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொன்றுலையும் 10% மினிஸ்டருக்கு, அது தவிர அதிகாரிகள்லாம் சேர்த்து அவங்க ஒரு 10%. ஸோ இந்த எஸ்டிமேட்டே இப்போ இவங்க யார் போட்டி போடணும் அப்படிங்கிறத இவங்க முடிவு செய்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் டெண்டர்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு சைட் மிஷினரி சர்டிஃபிகேட் வேணும், அந்த இன்ஜினியர்கிட்டயே போய் வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். அப்போ அந்த இன்ஜினியர் சொல்லுவார், பா மினிஸ்டர் யாருக்கு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர், நீலாம் வராத. அப்போது போட்டியே ஃபஸ்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு, யார் 3 பேர் போட்டி போடணுங்கிறத முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அந்த 3 பேரும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் போடுவார், இன்னொரு 2 பேர் டம்மி. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எப்படி 3 பேர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் எவ்வளவோ எடுத்தோம். ஆர்டிஐ, தாமஸ் ஐயாதுரை, அண்ணன் தம்பி, அவங்க ஒரே ஐபி அட்ரஸ்ஸு, குருமூர்த்தி ஜிஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தியாகராஜன் என்டர்பிரைசஸ்ஸு, குருமூர்த்தியோட ஒய்ஃப் ஜி கௌரி, அவங்களுக்கு ஜிஜி என்டர்பிரைஸு, பையன் தியாகராஜன், அம்மா அப்பா பையன் 3 பேர் சேர்ந்து ஒரு டெண்டர் போடுறது, அவங்களுக்குள்ள போட்டி போடுறது. இப்போ அவங்களுக்குள்ள போட்டி போடுறது சும்மா ஏதோ 5 கோடி 10 கோடிலாம் இல்லை, 274 கோடி ரூபாய்க்கு இவங்க எப்படி போட்டி போட்டாங்கன்னு நாங்கள் எடுத்தோம், இவங்களுக்குள்ளாரையே போட்டி போட்டு. ஸோ இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் மாநகராட்சியில் எப்படிலாம் ஊழல்கள் நடைபெற்றது. அதனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கி எஸ்டிமேட்டை இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற நியூஸ் என்ன, ஜிசிசியில் கிட்டத்தட்ட எஸ்டிமேட் நீங்கள் லோவர் எண்ட் டெண்டர்ஸ்லாம் -20% -25% போட்டு இருக்கிறாங்க கான்ட்ராக்டர்ஸு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கலை, நீங்கள் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கலைன்னா 20% குறையணும். எஸ்டிமேட்டே பூஸ்டட் எஸ்டிமேட்டாக இருக்கும், நீங்கள் எஸ்டிமேட்டே குறைக்க வேண்டியது இருக்கும்.
புரியுதுங்களா? குறைச்சிங்கன்னா அப்போ இன்றைக்கி நீங்கள் வாங்கலைன்னா எப்படி 20% குறைக்க முடியுங்கிறத பார்க்குறோம். இதே தான் நாங்கள் 2021 இந்த மாற்றம் கொண்டு வந்தோம், end-to-end e-tender கொண்டு வரும் பொழுது. அப்போ என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ரோட் கட் ரெஸ்டரேஷன் ஒர்க் டெண்டர் எடுத்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி அந்த ரோட் கட் ரெஸ்டரேஷன் ஒர்க் டெண்டர் வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் ரோட் கட் ரெஸ்டரேஷன் ஒர்க் 2021 எடுக்கும்போதே 2 பேர் 3 பேர் போட்டி போட்டு +20% எடுத்துகிட்டு இருந்ததெல்லாம் 10 பேர் 15 பேர் போட்டி போட வச்சு -25% எப்படி போச்சுங்கிறத காமிச்சோம். ஒரு போட்டிங்கிறது இருந்ததுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒப்பந்தத்தில் போட்டிங்கிறது உண்மையான போட்டின்னு இருந்ததுன்னா 10 பேர் 15 பேர் போட்டி போட்டாங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே 10-15 பேரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 14 பேர் சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தர் நேர்மையாக இருந்தாச்சுன்னா அந்த டெண்டர் அவுட்டு. ஓகே ரைட்டா? மக்களுக்கு சார்பாக என்ன ஆகும், அவர் உண்மையான பர்சன்டேஜை போட்டுருவார். 14 பேர் இது ரேஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பல இடங்கள். அப்போது அந்த போட்டி என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒப்பந்தங்கள். ரைட் சார். சார், இந்த விவகாரத்தில் யார் மீதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது, யாரை நோக்கி இந்த விசாரணையின் விரல்கள் நீள்கின்றன சார்? இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்தந்த இன்ஜினியர்ஸு டைரெக்டாக இன்வால்வ்டாக இருப்பாங்க. இன்ஜினியர்னும் போது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு தான் இந்த ஒப்பந்தங்கிறது இதுவாக இருக்கும். இன்ஃபேக்ட் கமிஷனர் வரைக்கும் சைன் போடுவாங்க. ஸோ அவங்களோட ரோல்லாம் என்ன அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டிலேயே டெப்டி கமிஷனர் இருப்பார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் சைன் போடுவார் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டிலேயே. நாங்கள் இப்போ எங்களோட இன்னொரு ஸ்மார்ட் சிட்டி கரப்ஷன் ஒன்று எஃப்ஐஆர் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையில், இப்போ விசாரணையில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் ஆற்று மணல், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆற்று மணலுக்கும் எம்சாண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆற்று மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டது, நிறையா பேன் செய்யப்பட்டது, கொஞ்சம் இடத்துலேருந்து தான் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ ஆற்று மணலுக்கும் எம்சாண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்தது. உங்களுக்கு ஆற்று மணல் ஒரு அந்த சிஎஃப்டி கணக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது இது 50 ரூபா சொன்னால் ஆற்று மணல் 120 ரூபா, எம்சாண்ட் 50 ரூபா இருக்கும், ஆற்று மணல் 120 ரூபா இருக்கும். டெண்டர் போடுறது ஆற்று மணல்னு போடுறாங்க. அதில் ஒப்பந்தம் கொடுக்கும் பொழுது ஆற்று மணல் ரேட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஒப்பந்ததாரர் போடுறது எம்சாண்ட், பேமெண்ட் கொடுக்கறது ஆற்று மணலுக்கு. ரைட்டா? இந்த இதை ஆதாரத்தோடு வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். போயிட்டோம் ஒரு இடத்துல போயிட்டு ஃபுட்பாத்தையே எடுத்துகிட்டு அந்த இது போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த தடுப்பு மாதிரி போடுவாங்கல்ல ஃபுட்பாத்தில், அதுக்கு கரெக்டாக கார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே அந்த சிமெண்ட் கான்கிரீட்டை, அந்த சிமெண்ட் கான்கிரீட்டை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவாங்க. அப்போ போய் கேட்டேன், அந்த வேஸ்ட்டே கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்டிங் பண்ணால் அதில் எம்சாண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணியே நாங்களும் தனியாக ப்ரைவேட்டில் கொடுத்து டெஸ்டிங் பண்ணி இதில் எப்படி எம்சாண்டு தான் இருக்குது, ஆற்று மணலுக்கெல்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வந்தோம். இப்போ இந்த மாதிரியான பலவிதமான ஊழல்கள் நீங்கள் ஈவன் இந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, 100 ரூபா போட்டாங்கன்னு, இதெல்லாம் நம்ம இந்த கோடம்பாக்கம் ஜோன்லாம் இங்கே ரோடு போடுறதுக்கு ஒரு ஒப்பந்ததாரர்லாம் ரொம்ப அநியாயமாக கொடுத்துருந்தார். நீங்கள் அந்த ஒப்பந்ததாரர் பார்த்தீங்கன்னா இப்போது 2500 ரூபா M30 இந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டுக்கு இருந்தது அப்போது அப்படின்னு சொன்னால் 2500 இருந்தால் 6000 ரூபா கொடுக்குறாரு, 7000 ரூபா கொடுக்குறாரு, 10,000 ரூபா 12,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? ஆனால் இதே மிச்ச விஷயத்துக்கெல்லாம் மிச்சம் எல்லாம் எதெல்லாம் போட மாட்டாரோ, ஒரு ரோடு கான்ட்ராக்ட்னா 25 ஐட்டம் இருக்கும், எதெல்லாம் போட மாட்டாரோ அது 1000 ரூபா எஸ்டிமேட்டில் ரேட் இருந்தால் கூட வெறும் 10 ரூபா 1 ரூபா அப்படிலாம் போட வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் பாதி ஐட்டமை நீங்கள் ரொம்ப குறைச்சி போடுறது, பாதி ஐட்டம் ரொம்ப அதிகமாக போடுறது. எதெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் 100 ரூபாய் பொருளை 190 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகணும். போடுற பொருளை இவங்க வேலை செய்கிற பொருள் எல்லாமே டபுள் த மார்க்கெட் ரேட்டுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. இவங்க வேலை செய்யாததெல்லாம் 1 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாங்க. அந்த 30 ஐட்டமில் பாபுஜின்னு ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 10 ரூபான்னு கொடுத்துருக்குறாரு. அந்த பாபுஜி கான்ட்ராக்டர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சர் இப்போ முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார் அவர். கூடவே சந்திரசேகர்னு ஒருத்தர் எல்லா இடங்கள்லையும் ஃபோட்டோலாம் வருவார். ஸோ அவங்க குடும்ப நிறுவனம் தான் அந்த பாபுஜின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அவர் அதிமுக காலத்தில் பண்ண கரப்ஷன் அது. ஓகே. இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் இருக்குது. ரைட். இப்போது இந்த என்ஜினியர்லாம் என்ஜினியர் அப்புறமேட்டு இந்த டெப்டி என்ஜினியர் நிறைய பேர் சொன்னீங்களா சார், அரசியல்வாதிகள் யார் யார் சார் இந்த ஸ்கேமில் வந்து? அரசியல்வாதிகள் அந்த அமைச்சர்கள், நேரடியாக அந்த அமைச்சர்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைச்சர்கள் மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி விசாரணை செய்யும் பொழுது நீங்கள் மேயர்கள் துணை மேயர்களை விடக்கூடாது. அவங்களோட ரோல் ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ஸ்கேமில் இப்போ எந்தெந்த அமைச்சர்கள் வராங்க சார்? முன்னாள் அமைச்சர்கள். இப்போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆல்ரெடி அவர் மேலே ஒரு குற்றப்பத்திரிகைக்கு தயாராக இருக்குது. இன்னொன்று வந்து எஃப்ஐஆர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கேமில் எஃப்ஐஆரும் போடப்பட்டாச்சு. அதே மாதிரி வந்து நேரு பார்த்தீங்கன்னா இப்போது டெண்டர் ஸ்கேமில் எனி டைம் அது எஃப்ஐஆர் ஆக வேண்டிய ஒன்று தான். ஆல்ரெடி அமலாக்கத்துறை அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த உள்ளாட்சி துறையில், இந்த நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சராக கடந்த 10 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ரைட் சார். இப்போ மக்களுக்கு இதனால் வந்து ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்பு என்ன சார்? சரி, நேரடி பாதிப்புங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சாலை உயரம் ஏற ஏற வீடு கீழே போயிடுது. இன்றைக்கி எனக்கு தெரிந்த ஒரு நபர் 30 to 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாரு வீடை தூக்கிறதுக்கு. வீடை தூக்கிறதுக்கு அது ஜாக்கி போட்டு தூக்குறாங்க. இன்றைக்கி அப்படியே மொத்த வீடை தூக்குறாங்க. எவ்வளோ பேரால் சார் தூக்க முடியும்? பணம் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பணம் செலவு பண்ணி இன்றைக்கி தூக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. எவ்வளோ பேர்னாலும் அந்த மாதிரி வீடுகளை தூக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸ், அவங்களுக்கு வீடு கட்டுறதே ஒரு கனவாக இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அவங்க 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து தான் வீடே கட்டியிருப்பாங்க. அவங்களை நீ இன்னொரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து நீ வீடை தூக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து எங்கள் வீடு வந்து கீழே போயிருச்சு ரோடு இவங்க மேலே போடுறதுனாலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சாலை தரமாக போடாததுனால எவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும். நீங்கள் வந்து மக்கள் வந்து அந்த சாலையில் போகும் பொழுது நம்ம விபத்து மட்டும் கிடையாது, உயிர் போவது மட்டும் கிடையாது, எவ்வளோ பேருக்கு பேக் பெயின். நம்ம விபத்து வந்து நியூஸில் பார்ப்போம் திடீர்னு, அப்போது என்னடா இப்படிலாம் ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் போகக்கூடியவங்களுக்கு பேக் பெயின். இன்றைக்கி பேக் பெயின் 40 வயசில் பேக் பெயின் இல்லாதவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த ரோடு, இந்த ரோடோடைய நிலைமை. மழை வந்தால் ஏன் இவ்வளவு வெள்ளம்? ஏன்னா இந்த மழைநீர் வடிகால்லாம் சரியாக மழைநீர் வடிகால் கட்டுவாங்க, ஆனால் மிஸ்ஸிங் லிங்க் இருக்கும். அது போய் லிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மழைநீர் வடிகால் இன்னொரு மழைநீர் வடிகாலோட நடைபாதையில் இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரம் டெண்டர் 264 கோடி ரூபாய்க்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக கேன்சல் பண்ணாங்க? அந்த எஸ்டிமேட்டில் ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க. ஜோன் 6ல் வெறும் 1.5 கோடி ரூபாய் ஆக வேண்டிய ஒன்றுத்துக்கு 8.5 to 9 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. 4 மடங்கு அதிகமாக போட்டிருக்கிறாங்க. கான்ட்ராக்டர் போட்டு எடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் இப்போ 264 கோடி ரூபாய்க்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? 50 கோடி வேலையை 50 கோடியில் செய்ய வேண்டிய வேலையில் 40 கோடியில் இப்போ செய்ய வேண்டிய வேலையை இவங்க 260 கோடி ரூபான்னு போடுறாங்க. இந்த அரசு கேன்சல் பண்ணிட்டா சார்? இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நம்ம பேசக்கூடிய இந்த வாரத்தில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எல்லாம் யாரோட பணம்? ஒரு பக்கம் மாநகராட்சியில் இன்னைக்கு திரும்ப கடனுக்கு கொண்டு வந்து எல்லாம் கடன் ஆக்கி நம்ம பணத்தெல்லாம் இது பண்ண வேண்டியது. நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் ஏற்றிருப்பாங்க மக்களுக்கு. டேக்ஸ் எல்லாம் ஏற்றியாச்சு. இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு வசதிகள் இன்றைக்கி உண்மையிலேயே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சார், இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடுகள் மீன் நடக்காமல் தடுக்க என்ன மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும்? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த முனிசிபாலிட்டியில் அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டு மாதிரி சொல்லுங்கள் சார், மக்களுக்கு புரியுற மாதிரி. முனிசிபாலிட்டி இன்றைக்கி நிலைமையில் 2000 கோடி ஊழல் வந்து ஆயிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் இருக்குன்னு நீங்கள் ஒரு ஓவராலாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் சார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் சாலை போடுவதற்கு மட்டும் ஒரு பக்கம் செலவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மழைநீர் வடிகால் அதிமுக அரசில் 4000 கோடி செலவு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திமுக அரசில் 4000 கோடின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்கே போச்சு? ஒரு சில பகுதிகள் மழைநீர் வடிகால் அகலமாக போட்டாங்க. நல்லா கேகே நகர் மாதிரி பகுதியெல்லாம் ஒரு எஃபெக்ட் இருந்தது, பாசிட்டிவ் எஃபெக்ட் இருந்த இடங்கள் சிலது இருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் நீங்கள் டப்பாவாக எல்லா இடத்துக்கும் போடுறதுங்கிறது கொடுமையானது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ இந்த சாலை உயரத்தையும் இந்த மழைநீர் வடிகாலையும் லிங்க் பண்ணி நான் சொல்கிறேன். சாலையை உயரப்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாலையை ஒசத்துறீங்களா?
சைடில் பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்மை இப்போ ஒசத்தணும். ஏன்னா சாலை உயரத்துக்கு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. பிளாட்ஃபார்மை உயர்த்துறதுக்கு ஒரு டெண்டர். பிளாட்ஃபார்மை உயர்த்திட்டீங்களா, அதில் ஒரு இபி பாக்ஸ் இருக்குது. அந்த இபி பாக்ஸ் வந்து தரமட்டத்துக்கு வந்துருச்சு. ஆனால் பிளாட்ஃபார்மை ஒசத்தினதுனால அதனால் அந்த இபி பாக்ஸை உயர்த்துறதுக்கு ஒரு டெண்டர். இப்படி ரோடு ஹைட்டை ஏற்றிட்டே போகிறதுனால அந்த எலக்ட்ரிக் போல் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இடிக்க ஆரம்பிக்குது ட்ரக்கு இட்டெல்லாம் போடுறதுக்கு. அதனால் எலக்ட்ரிக் போலை உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு டெண்டர். மழைநீர் வடிகால் இப்போ இந்த ரோடு உயரமாக இருக்குது, இந்த ரோடு தாழ்வாக இருக்குது. இப்போ வந்து இந்த தாழ்வான இருக்கிற ரோட்லேருந்து மழைநீர் வடிகால் எடுத்துகிட்டு போகும். ஆனால் இந்த உயரமான ரோடுக்கு மழைநீர் வடிகால் தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரேடியண்ட்டில் உயரமான சாலையிலேருந்து தாழ்வான சாலைக்கு தண்ணி ஓடி வந்துடும். ஆனால் இந்த சாலை உயரத்தை அதிகரிச்சாச்சு. இந்த சாலை உயரத்தை அதிகரிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இப்போ இந்த சாலை கீழே போயாச்சு. இப்போ இந்த சாலையில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் சாலைக்கு மழைநீர் வடிகால் தேவை. அப்போ என்டையர் மழைநீர் வடிகாலுடைய டிசைனை நீங்கள் அப்செட் பண்ணுறீங்க சாலை உயரத்தை அதிகரிச்சு. அப்போ இனி என்ன ஆகுது, இது ஒரு எவ்வளவு ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு சாலையை உயர்த்துறதுனால அப்படிங்கிறது அவங்க அந்த சாலையை உயர்த்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஊழல், அதையும் ஒழுங்காக பண்ணல. அங்கேருந்தே அது ஊழல் ஆரம்பிச்சதில்லை சார். நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால இவ்வளோ டெண்டர்களில் இவ்வளோ பாதிப்புனா, அந்த சாலை உயர்த்துறதுக்கு அவன் போகிற டெண்டர்லேயும் ஊழல், அடுத்தடுத்து வர டெண்டர்லையும் ஊழல். ஸோ இது அந்த பணம் செலவு பண்ணுறதே வேஸ்ட்டு. நீங்கள் அதை செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் செலவு பண்ணவே தேவை கிடையாது. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு, அன்றாட பிரச்சனைக்கு உங்களுக்கு எங்கே பணம் கேட்டால் பணம் இல்லைன்றாங்க இல்லையா. எதுக்கு கேட்டாலும் பணம் இல்லை, இன்றைக்கி நிதி நிலைமை மோசடியாக இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து அரசாங்கங்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இன்றைக்கி கண்ணகினவிலையும் பெரும்பாக்கத்துலையும் அந்த மக்கள் படக்கூடிய அவஸ்தை, அவங்க சவுத்து தொட்டால் உதிருது, தண்ணி ஏன் வரல, தண்ணி தினமும் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா ஒரு அரசாங்கம். அப்போது தினமும் ஏன் தண்ணி கொடுக்கல அப்படின்னா எங்ககிட்ட போதுமான காசு இல்லை, போதுமான கட்டுமான வசதியை ஏற்படுத்துறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் எப்படி காசு இருக்கும், இவ்வளோ கொள்ளை அடிச்சிங்கன்னா, மக்கள் பணத்தை இப்படி கொள்ளை மேலே கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி காசு இருக்கும். இந்த கொள்ளை இந்த பணம் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் மழைநீர் வடிகால், சாலை, குப்பை டெண்டர்களில். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் மதுரை மாநகராட்சியில் அமைச்சர் நேற்று சொன்னார்ல, மண்ணை கணக்கு காமிச்சு நீங்கள், அதுவும் மாநகராட்சியில் தான் நடந்திருக்கு, மண்ணை கணக்கு காமிச்சு குப்பைன்னு சொல்லி மண்ணோட ஏற்றி வெயிட்டு காமிச்சு கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் போன அந்த இதில் நடந்தது. இப்போ இந்த விஷயங்கள் அதில் நடந்த குப்பையில் நடந்த ஊழல்கள் எல்லாம் இப்போ குற்றப்பத்திரிகையில் வந்திருக்கு. அப்போது எந்த அளவுக்கு எதை எடுத்தாலும் ஊழல், இந்த மாதிரியான ஊழல்கள் நம்மளை எப்படி பாதிக்குது. இப்போ நீங்கள் மாநகராட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள், சின்ன நீர்நிலைகள்லாம் மாநகராட்சி கண்ட்ரோலில் தான் வருது. அதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா மழைநீரை வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ ஆனால் அதை கூட அவங்க ஒழுங்காக சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதில் ஒரு ஊழல். நாங்களாம் ஒரு ஊழல் அப்படி நிப்பாட்டோம், 15 குளங்களை வந்து சீரமைக்கிறதுக்கு. ஆனால் மார்ச் மாதம் வந்துருச்சு, பில் பேமெண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி இந்த கரூர் நெடுஞ்சாலையில் பே பண்ணாங்களோ அந்த மாதிரி தூர்வாராமலே பே பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்துருச்சு. கரெக்டாக மார்ச் மாதம் அவங்க பேமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. வர வாரத்தில் நேராக போய் ஒரு ஆடிட் போய் 15 குளங்களுடைய இன்றைய நிலை என்ன, இவங்க வேலை செஞ்சாங்களான்னு பக்கத்தில் இருக்கிற ஆட்களை கேட்டு, ரெசிடெண்ட்டை கேட்டு அடுத்த நாள் வெளியிட்டோம். அவ்வளோதான், 15 இடத்துலையும் பேமெண்ட் பண்ண முடியல, வேறு வழி இல்லை. அடுத்தது அந்த இதில் வேலை அந்த பணத்தை கொடுக்காம இதர அவங்க சிலதில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, சிலதில் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. சார் ஓவராலாக என்ன வேல்யூ சார் இப்போது நம்ம இந்த டெண்டர் முனிசிபாலிட்டி பொறுத்தளவுக்கு எவ்வளோ வேல்யூ சார்? அதான் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி வந்து ஒரு 20% எல்லா ஒப்பந்தங்கள்லையும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போடப்படுது. இப்போ நீங்கள் வந்து மழைநீர் வடிகால்னு எடுத்திங்கன்னா இந்த ஒரு 5 ஆண்டுன்னா ஒரு 4000 கோடி கணக்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு 5 ஆண்டும். அதே மாதிரி நீங்கள் சாலைன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு 2000 3000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அது நீங்கள் குப்பைன்னு எடுத்திங்கன்னா கடந்த 8 வருஷத்தில் மட்டும் 6000 முதல் 7000 கோடி ரூபா கணக்கு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு உங்களுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு மாநகராட்சியில். இப்போ எவ்வளோ நகராட்சிகள் இருக்குது, எவ்வளோ மாநகராட்சி, அப்போ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ரூபா பட்ஜெட் வரும் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா. அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் 20% எடுத்தீங்கன்னா அதுவே 20,000 கோடி ஆயிரும் உங்களுக்கு, வெறும் பார்ட்டி ஃபண்டு, இந்த அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய லஞ்சம்னு. ஸோ இவங்க சரியாக ஆட்சி நடத்தினாங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சேமிக்க முடியும்.
அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு அவங்க பயன்படுத்த முடியும். மக்கள் மேலே மேலும் வலுவை ஏற்றாமல் இன்றைக்கி விலைவாசிங்கிறது மக்களுக்கு எப்படி மிகப்பெரிய அளவில் ஏறுது. ஒரு பக்கம் அந்த பொருட்கள் வாங்குவதன் மூலமாக மட்டும் கிடையாது, அவங்க கட்டக்கூடிய வரியின் மூலமாகவும் அந்த அவங்களுக்கான செலவுகள் வந்து அதிகமாகுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கரண்ட் பில்லை நாளைக்கு ஏற்ற தேவையில்லை, நீங்கள் டேக்ஸை வந்து மக்களுக்கு ஏற்ற தேவையில்லை, ஒழுங்காக சரியாக ஆட்சி பண்ணிங்கன்னா. ஸோ அதை தான் வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்போ இவங்க வந்து பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தீர்வு எண்ட் டு எண்ட் இ டெண்டர், ஓப்பன் இ டெண்டர். நீங்கள் போட்டி அப்படிங்கிறது அந்த ஃபினான்ஷியல் பிட் ஸ்டேஜில், டெக்னிக்கல் ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல் 4 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் 3 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் தான் குவாலிஃபை பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ரைஸ் பிட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ணி அந்த விலைப்பட்டியலை ஓப்பன் பண்ணி பார்த்தா 100 ரூபா பொருள் அவங்க 120 ரூபான்னு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒருத்தர் இருக்க நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் 120 ரூபா கொடுத்தாங்கன்னு கொடுப்பீங்க. அப்போ இது ஸ்ட்ரெயிட்டாகவே 20% லாஸ். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த ஃபினான்ஷியல் பிட் ஸ்டேஜில், விலைப்பட்டியல் ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் போட்டி என்பது இருக்க வேண்டும் என்பதை டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வர வேண்டும். எந்த சைட்டு சர்டிஃபிகேட், மிஷினரி சர்டிஃபிகேட்லாம் கேட்காம அவங்களுக்கு அனுபவம் கேளுங்க. அதாவது டேர்ன் ஓவர் கேளுங்க. டேர்ன் ஓவரில் எத்தனை ரூபாய் இந்த சம்மந்தமான ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்கங்கிறதுக்கான அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். கார்பரேஷனில் அவங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் வாங்கி வச்சுக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு டெண்டருக்கு போய் மிஷினரி சர்டிஃபிகேட் வாங்கணும் போது தான் என்ன ஆகுது, அவர்கள் அங்கே சிக்கிக்கிறாங்க, அவங்களுக்கு தரமாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான பல்வேறு வழிகளை, ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழித்து எல்லாமே எண்ட் டு எண்ட் ஆன்லைன் டெண்டராக கொண்டு வரும் பொழுது தான் உண்மையிலேயே இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். ரைட் சார். சார் கடைசியாக எக்ஸ்போஸ்ன்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்கு பேர் வச்சோம், உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்காக லோடிங்கில் இருக்குப்பா அறப்போரி இயக்கத்தில் இது மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்படின்னா வந்து நம்ம நேயர்களுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் எப்படியும் வந்து ஏதாவது ஒரு லைன் அப்பில் வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்து ஓப்பனாக பண்ணாமல் இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட்டாவது கொடுங்க, எந்த துறை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். இல்லை அது என்னால் சொல்ல முடியுமா தெரியல. பட் நம்ம மாநகராட்சி பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, மாநகராட்சியிலே ஏதாவது ஒன்று வரும். அதனால் கண்டிப்பாக நேயர்களே கேட்டிங்களா, அலர்ட்டாக இருப்பாங்க. அலர்ட்டாக அறிமுகம் நம்ம பக்கம் தான் திரும்ப தரப்போறி இயக்கம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்மளோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.